கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தி கூட இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாடுபட்டபடினால் நமக்கு கிடைத்திருக்கின்ற நன்மை என்ன என்பதை உங்களோடு நான் சிந்திக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது: என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்ற வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே இந்த நாளிலே தாவீதுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த தாவீது இந்த சங்கீதத்தை கடந்த காலங்களில் எப்படி நடந்தது என்பதை அழகாக வடித்து வைத்திருக்கக்கூடிய சங்கீதம் இந்த 27. நீங்கள் ஆரம்பம் முதல் பார்த்தால் அந்த சங்கீதத்தை படித்து வீட்டிலே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தாவீதினுடைய வாழ்க்கை மிக மிக வித்தியாசமான கோணங்களில் அமைந்திருக்கதை பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தையை தாவீது அப்படி சொல்லுகிறார்? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அதாவது ஈசாய்க்கு 7 பிள்ளைகள் இருந்தார்கள். தாவீது 8வது பிள்ளை. இந்த 8வது பிள்ளை இவனை தன் வீட்டிலே கூட ஈசாய் சரியான முறையில் சேர்த்து கொள்ளாத போல்தான் காணப்படுகின்றன. நாம் படிக்கின்ற பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் மிக தெளிவாக படித்து பாருங்கள். இதற்கு காரணம் என்ன என்பதற்காக சொல்கிறேன். அதாவது ஒரு பலி விருந்து நடக்கிறது. பலி விருந்து என்று சொல்வது அந்த நாட்களிலே எல்லோருமே சேர்ந்து அந்த விருந்தை, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், தன் அயலகத்தாரிலும் தனக்கு வேண்டியவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் வைத்து அரவணைத்து சாப்பிடக்கூடியதான ஒரு மகிமையான விருந்து. தேவனிடத்தில் அதை பலியாக ஆக்கி தாங்கள் அதை உண்ணுவது. இப்படிப்பட்ட மகிமையான அந்த பலி விருந்திலே நாம் பார்க்கிற பொழுது தாவீது அங்கே அவன் சேர்த்து கொள்ளப்படவில்லை. அழைக்கப்படவில்லை என்பதை விட சேர்த்து கொள்ளவில்லை. இந்த 7 பிள்ளைகளிலும் ஒரு பிள்ளையாக தாவீது அங்கே சேர்த்து கொள்ளப்படவில்லை. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தபடினாலே அந்த ஆடுகளெல்லாம் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்புறம் எப்படி வருவான் என்று கூட நமக்கு ஒரு சிந்தனை வரும் அல்லவா? அப்படியானால் இந்த தாவீதினுடைய அண்ணன்மார்கள் அந்த பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணுகின்ற அந்த நாட்களில் சென்றிருக்கின்ற பொழுது அந்த அண்ணன்மார்களை, தன்னுடைய 7 சகோதரர்களையும் பார்ப்பதற்காக இந்த தாவீதை ஈசாய் அனுப்பி அவர்களுக்கு வெகுமதி கொடுத்து இந்த தன் 7 பிள்ளைகளை பார்த்து வரும்படியாக இந்த அலட்சியப்படுத்தப்பட்ட தாவீதை அழைத்து அனுப்புகிறான். அப்படியானால் அதைவிட மகா 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 மேன்மையான ஒரு மகிமையான ஒரு விருந்து, அது தேவனை நோக்கி செய்யப்படுகின்ற ஒரு விருந்து, தெய்வத்திற்கு முன்னாலே அமர்ந்திருந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியோடு சாப்பிடக்கூடிய, அதுவும் மகா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அன்னைக்கு 40 ஆண்டு காலங்கள் அந்த இஸ்ரவேலை நியாய விசாரித்துக் கொண்ட சாமுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி அந்த வீட்டிலே இந்த விருந்தை ஆயத்தப்படுத்துவதற்காக சொல்லுகின்ற பொழுது தாவீது மாத்திரம் அவர் தகப்பனால், அவருடைய தகப்பனுடைய பிள்ளைகளால் அழைக்கப்படவில்லை, ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தான். யுத்தத்துக்கு போய் சுக செய்தியை விசாரிக்க சொன்னது இங்கே அனுப்பியிருக்கலாம் அல்லவா? அவ தனக்கு மற்ற அந்த 7 பிள்ளையை நேசித்தது போல தாவீது நேசிக்கப்படாமல் இருந்தால் அதற்கு பின்புலங்கள் சில இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மகிமையான விருந்து நடக்கின்ற பொழுது 7 குமாரர்களை மரவணைத்துக் கொண்ட இந்த தகப்பன், ஆனால் தாய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தால் கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சேர்க்க முடியாத ஒரு சூழலை. இந்த நிலையில தான் தாவீது வேதனையோடு கஷ்டத்தோடு இந்த சங்கீதத்தை வடித்து வைக்கிறார், பாடுகிறார்.
என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று அவன் குறிப்பிடுகிறான். தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கும் தாய் தகப்பனால் வெறுக்கப்படுகின்ற சூழலிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அநேக நபர்கள் இருக்கிறார். நான் ஒரு இடத்திற்கு சென்ற பொழுது அங்கே தன்னுடைய மகனை மாத்திரம் நேசிக்கக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறதை நான் பார்த்தேன். மற்ற பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் அறவேனும் நேசிக்கப்படாத நிலையிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கூட இந்த பையனுக்கு கொடுத்து விடுகின்ற ஒரு நிலையை நான் என் ஊழியங்களில் பல இடத்தில் பார்த்தேன். சில இடங்களில் பெண் பிள்ளைகளை நேசித்து ஆண் பிள்ளைகள் நேசிக்காது இருக்கக்கூடிய தாயும் தகப்பனையும் பார்த்திருக்கிறேன். சில இடங்களில் ஒரு பிள்ளையை, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, அவர்களை நேசித்து விட்டு 2 3 4 பிள்ளை நேசித்து விட்டு ஒரு பிள்ளை மட்டும் நேசிக்கப்படாத நிலையில், எந்த விதமான நன்மை பெற்றுக்கொள்ளப்படாத நிலையில் இருக்கக்கூடியதான தாய் தகப்பனாலும் காணப்படுகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களெல்லாம், இப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களெல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். உன் தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் உனக்காக என்னிடத்தில் வா, உன்னை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உன்னை தாயுமானவராக தந்தையுமானவராக, உன் சகோதரர்கள்லாம் உன்னை ஒதுக்கி வைத்திருந்தாலும் கூட அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் சகோதரர்களாக, சகோதரை போல ஒரு அண்ணனாக இருந்து பல வகையிலும் உங்களை அரவணைத்து சேர்த்து கொள்ளுகிறவர் தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் யாராலும் வெறுக்கப்பட்டிருக்கலாம், யாராலும் துன்பப்படுத்திருக்கலாம், தொல்லைகள் படுத்தப்பட்டிருக்கலாம், இடுக்கண்களுக்குள்ளாயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரிடத்தில் போகிற பொழுது அவர் உங்களை வேண்டாம் என்று சொல்வதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்கிறார் அல்லவா? சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிற பொழுது சேர்த்துக் கொள்ளாத சூழ்நிலையிலே, தன்னுடைய தாயின் தகப்பனால் சேர்த்துக் கொள்ள முடியாத சூழ்நிலையிலே, தன்னுடைய சகோதரர்களால் அந்நியனாக கருதப்பட்ட நிலையிலே, வெயிலிலும் பனியிலும் நனைந்து மிருகங்கள் பலவிதமான ஆபத்துக்களிலிருந்து தான் மேய்த்து கொண்டிருந்த ஆடை அங்கே சமைத்து விருந்து உண்ணு கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலே கூட தாவீது சேர்த்து கொள்ளப்படவில்லை என்றால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று பாருங்கள். நீங்கள் ஒரு பொருளை சம்பாதித்து கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்கி வந்து வீட்டிலே உங்கள் தாய் தகப்பனிடத்தில், உங்கள் சகோதரத்தில் கொடுக்கின்ற பொழுது உங்களை பார்க்க வைத்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட நிலையில் உங்களுடைய மனநிலை இருக்கும்? அதே மனநிலையில் தான் தாவீது அந்த நாட்களிலே இருந்து இந்த பாடலை அவர் பாடுகிறார். இப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இங்கே சாமுவேல் உட்கார்ந்து இந்த பலி விருந்திலே சாப்பிட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது, சாப்பிடுவதற்கு ஆரம்பிக்கின்ற பொழுது, அந்த பூசை புலன்களை, அந்த பலியிடுகின்ற அந்த சூழ்நிலைகளை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது பிள்ளைகளை பார்க்க சொல்கிறார். ஒன்று ஈசாய் இடத்தில் சொல்கிறார், உன் பிள்ளைகளெல்லாம் கொண்டு வா என்று சொல்கிறார். 7 பிள்ளைகளையும் அனுப்புகிறார், ஒன்றன் பின் ஒன்றாக. அவர்களுடைய தோற்றம், அவருடைய வீரம், அவர்களுடைய காரமெல்லாம் கம்பீரமாக அப்படியே வருகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் இவனை அல்ல, இவனை அல்ல, இவனை அல்ல. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கள்ளம் கபடமற்றதாக, கருத்துள்ளதாக, தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆகவே உங்களுடைய இருதயம் யாரிடத்தில் இருக்கிறது என்ற தலைப்பின் கீழே இதை நான் உங்களுக்கு சொல்லப்படி ஆசைப்படுகிறேன். ஆகவே இப்படி இல்லை என்று சொன்ன உடனே, இவ்வளவுதானா உனக்கு பிள்ளை என்ற ஒரு கேள்வி ஈசாயினிடத்தில் எழுப்பப்படுகின்றன. ஈசாய் ஒரு பெரிய மனிதனாக அந்த நாளிலே கருதப்பட்டான். அப்பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சாமுவேல் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருவராக பார்த்து கொண்டு இருக்கிறார். இல்லை இல்லை என்று ஆண்டவர் சாமுவேலுடைய இதயத்திலே பேசுகிறார். இதையெல்லாம் இல்லை, வேறு பையன் இருக்கிறாரா என்று கர்த்தர் போய் சொல்ல மாட்டார். அவர் மனம் மாறுகிறதும் அல்ல. அப்பொழுது அவன் சொன்னான், ஒருத்தன் இருக்கிறான், அவன் கடைசி பையன், அவன் சும்மா அப்படியே அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அவன் இந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ அவனை முதல் கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நான் இந்த விருந்தில் உட்காருவேன். ஒரு விருந்தாளி சொல்கிறாருங்க, ஒரு ஜனாதிபதினு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில். ஏன்னா அவர் தானே அதிபதி மாதிரி இருந்து
அந்த இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து கொடுக்கிறார். ஒரு நியாயாதிபதி என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெரிய மனிதர் சாமுவேல். நீ அவனை அழைத்து வந்தால்தான் நான் அந்த விருந்தை சாப்பிடுவேன், வந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டார். காத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் எடுத்தது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அங்கிருந்து உங்கள் வீட்டுக்கு உன்னை கூப்பிடுகிறார். கூட இருந்தவர்கள் கூட சொல்லியிருந்திருக்கலாம், ஏதோ மிச்சம் மீதி எலும்பு துண்டு எதுவும் இருந்திருக்கும்பா, அந்த ஆடு மேய்க்கிறவங்கள கூட இருக்கவங்க கூட சொல்லியிருக்கலாம், போய் திருட்டு வான்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் வருத்தத்தோடு தான் வருகிறான். வருகின்ற பொழுது அவன் ஏதோ ஒரு தார்பாச்சை கட்டிக்கிட்டு ஒரு கவனம் வச்சுக்கிட்டு ஒரு அலட்சியப்படுத்தப்பட்டவனை போல அந்த வீட்டில் அவன் உள்ளே வருகிற பொழுது நல்லா தெரிந்து கொள்வது வேதவசனம் சொல்லுகிறது, இதுவரைக்கும் அமர்ந்து இருந்த இதுவரைக்கும் அமர்ந்து இருந்த சாமுவேல் நியாயாதிபதி, ஜனாதிபதி, பிரதமர், முதன்மையானால் கர்த்தருக்கு பிரியமானவன், 2 ராஜாக்களை ஏற்படுத்தியவன், அப்படிப்பட்ட மகிமை உள்ள இந்த சாமுவேல் உட்கார்ந்திருந்து எல்லாரையும் பார்த்து, அவன் ஈசாவை பார்த்து எந்திக்கவில்லை, அந்த சகோதரர்கள் அவனுடைய எல்லா சகோதரரை பார்த்து எந்திக்கவில்லை, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாம் பார்த்து எந்திக்கவில்லை. ஏனென்றால் எல்லாத்துக்கும் பெரிய மனிதராக இஸ்ரவேலிலே ஒரு கணம் பெற்ற ஒரு மனிதனாக சாமுவேல் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த குடும்பத்தால் அசட்டப்பட்டவனாக, வெறுக்கப்பட்டவனாக, சேர்த்துக் கொள்ளப்பட முடியாத நிலையில் இருந்த இந்த தாவீது அந்த வீட்டிற்குள் கிராஸ் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், எழுந்திரு அப்படின்னு சொன்னார். சாமுவேலை பார்த்து, எழுந்திரு, இவன்தான் நான் தேடிய மனிதன், இவன்தான் உன்னை தேடச் சொல்லிய மனிதன், இவன்தான், இவன்தான் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியவன், இவன்தான் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலினுடைய ராஜா என்று சொல்லி சாமுவேலிடத்தில் சொன்னவுடனே எழுந்திருந்தான். ஏனென்றால் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் புறம்பே தள்ளியிருந்தாலும் தன் பக்கத்தில் இந்த தாவீதை அவர் வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே நீ எழுந்திரு என்று சொன்னார். உடனே சாமுவேல் எழுந்து நின்று அவனை அபிஷேகம் பண்ணினான். அவன் சகோதரர்கள் நடுவிலே அவனை அபிஷேகம் பண்ணினான், கனப்படுத்தினான், கர்த்தருடைய நாமத்தில் கனப்படுத்தப்பட்டான். அவருடைய தகப்பனார் ஈசாயிக்கு முன்னாலே, அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு முன்னாலே, தாய் தகப்பனுக்கு முன்னாலே, சகோதரர்களுக்கு முன்னாலே அவன் கனப்படுத்தப்பட்டான், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய இருதயம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோடு செம்மை உள்ளதாக இருந்தால், தாயினும் தகப்பனிலும் மேலான அன்பை நீங்கள் ருசிக்கலாம் அவரிடத்தில். நீங்கள் எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டு சேர்க்கப்படாதவர்களாக, உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ, உன்னதமானவர் அங்கே உங்களை உயர்த்துவார் என்பதை இந்த ஞாயிறு செய்தியில் எழுஞாயிறு உங்கள் உள்ளத்தில் ஜொலித்திடத்தக்கதாக அந்த நீதியின் சூரியனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்துக்கு நேராக உங்கள் இருதயம் செம்மை உள்ளதாக இருக்கட்டும். எல்லாருக்கும் மேலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.